பொன்னி அப்கமிங் எபிசோட இங்கே சிவானி பாப்பாவை கடத்தி வச்சுருக்காங்க ரவுடி பசங்க. தாஸ்க்கு கால் பண்ணுறாங்க. தாஸ் சொல்கிறான், டேய் சிவானி பாப்பா நல்லா தானே இருக்கா? தாஸு ஒரு பிரச்சனை இல்லை தாஸு, நாங்கள் சூப்பராக பார்த்தோம் அந்த பாப்பாவை, ஜம்முன்னு இருக்கா, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இன்னும் 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அந்த பாப்பாவை கொண்டு போங்க, அங்கே ஒரு கார் வரும், அந்த காரில் அந்த பாப்பாவை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம். அடுத்த 2 நாளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரி தாஸு, தாஸு இந்த வேலை மட்டும் இல்லை தாஸு, இது மாதிரி அடுத்தடுத்து வேலை வந்தால் சொல்லு தாஸு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, தாஸ் ஒன்று சரி சார்ரா, குழந்தைய பத்திரம்டா, குழந்தை பத்திரம் அப்படின்னு சொல்ல, சரி தாஸு அப்படின்னு ஃபோன் வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவன் வந்து சொல்கிறான், டேய் இன்னும் 1/2 ஹவர் தான் நம்ம வேலை இருக்குது, அதுக்கப்புறமா அடுத்த காரில் பாப்பா விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே சிவானி என்ன அடுத்த கார்லையா, அப்போ என் சைக்கிளு அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்று என்ன சொல்கிறது பாப்பா ஒன்றும் புரியலையே, என்னம்மா பாப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி சைக்கிள் தரவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்று பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, நீ இன்னும் ஒரு 1/2 ஹவர் தான், அப்புறம் வேறு ஆள்கிட்ட ஒன்று விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல, ஏன் அங்கிள் என்னை பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாப்பா இவங்களுடைய வேலையே அதாம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பாப்பா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கம்மா, ஒன்று நாங்கள் உண்மையாகவே கடத்திட்டு வந்திருக்கோம், எங்களை ஒருத்தவன் உன்னை கடத்திட்டு வர சொல்லி காசு தரேன்னு சொன்னான், அதனால் கடத்திட்டு வந்திருக்கோம். இப்போது வேற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறான், நாங்கள் அவன்கிட்ட ஒன்று ஒப்படைக்க போகிறோமா, அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுமா, எங்களை மாதிரி அவங்களும் ஜாலியாக இருப்பாங்களா இல்லை ரஃப் அண்ட் டைப்பாக இருப்பாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, 2 நாள் தான், அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீ உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், மற்றபடி எந்த பிரச்சனையும் வராதுமா, கொஞ்சம் பார்த்து மட்டும் இருமா சிவானி பாப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிவானி அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. அந்த நல்ல எண்ணத்தில் அவங்க சொல்லவும் சிவானிக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. அப்போது இது எல்லாமே நம்ம அம்மாவுடைய பிளான் கிடையாது, நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவனுங்க உண்மையான திருடனுங்க தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கானுங்க, அப்போது நாம் எப்படியாவது இவனுங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இங்கே சிவானி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதுக்குள்ளே இவனுங்க சிவானி அழைச்சிட்டு போயிட்டு வேற ஒரு காரில் கொடுத்துட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. கிளம்புனதும் தாஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறானுங்க. உடனே தாஸ் முடிவு பண்ணுறாரு, சரி ஓகே அவங்கள்ட்ட குழந்தை போயிடுச்சுன்னா குழந்தப்போ சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் இந்த சுந்தரத்துக்கு கால் பண்ணி டீலை பேச வேண்டியதான் அப்படின்னு இங்கே சுந்தரத்துக்கு கால் பண்ணுறாரு தாஸ். ஆனால் தாஸுடைய ஃபோனை பார்த்து சுந்தரம், இவன் வேற வேலை வெட்டி இல்லாமல் நேரங்கால் தெரியாமல் கால் பண்ணுறான் அப்படின்னு சுந்தரம் ஃபோன் எடுக்காமல் விட்டுறாரு. உடனே தாஸுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, சுந்தரத்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன சுந்தரம், உன் குழந்தைக்கான தேடிட்டு இருக்கியா, உன் குழந்தை பற்றின விஷயம் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணு மச்சான் அப்படின்னு இங்கே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அந்த பக்கம் பார்த்தா பொன்னி, சக்தி, சண்முகம் 3 பேரும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு இடம் வரைக்கும் தான் கேமராவில் பதிவு இருக்குது அந்த காரு. அதுக்கப்புறம் அந்த காரு எங்கே போணுச்சுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே அலை மோதுறாங்க. இங்கே சுந்தரம் யதார்த்தமாக ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தாசன் பேர் இருக்க வாய்ஸ் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததும் இங்கே சுந்தரத்துக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. அப்போது தாஸ் தான் கடத்தியிருக்கான், நாம தான் கொஞ்சம் அவனை நல்லவன் நினச்சோம், ஆனால் அவன் இவ்வளோ மோசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் தாஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் தாஸ் ஃபோன் எடுக்கவே இல்லை. சுந்தரம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியாக தாஸ் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதும் சுந்தரம், டேய் தாஸு என் பொண்ணு எங்கடா, என் பொண்ணு என்ன பண்ண, என் பொண்ணு எங்கடா இருக்கா இப்போது, உண்மையை சொல்டா அப்படின்னு சொல்ல, தாஸ் ஒன்று இரு மச்சான், பொறுமையாக இரு மச்சான், என்ன மச்சான் இவ்வளோ வேகம் உனக்கு, ஏன் மச்சான் இவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் என்ன மச்சான் பண்ணுறது, பொறுமையாக பேசு மச்சான், இப்போ என்ன சிவானி பாப்பா எங்கே, அதானே என்கிட்ட தான் மச்சான் இருக்கா, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, நான் கேட்டபடி காசை கொடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, உன் பொண்ணு நானும் விட்டுருவேன், இல்லைனா அப்புறம் என்ன ஆகணும், உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே சுந்தரம் தாஸை மிரட்ட, தாஸு உடனே சொல்கிறாரு, சரி மச்சான் நான் சொல்கிறத மட்டும் கேளு, என்னன்னா உன் பொண்ணு இப்போ என்கிட்ட தான் இருக்கா, நீ என்ன சொன்ன, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொன்னேன், நான் இப்போ பண்ணிட்டேன், உனக்கு உன் குழந்தை முக்கியம்தான், உன் குழந்தை உனக்கு வேணும்னா நாளைக்குள்ளே எனக்கு 50 லட்ச ரூபா பணம் வேணும், கொடுத்தனா உன் குழந்தைய உயிரோடு விட்டுருவேன், இல்லைனா அங்கங்கே பார்ட்ஸாக கட் பண்ணி அங்கங்கே வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தாஸ் சொல்ல, சுந்தரவனே தாஸ் இங்கே பாரு அப்படிலாம் பண்ணிடாத, உனக்கு என்ன இப்போது பணம் தானே வேணும், நான் ரெடி பண்ணுறேன்
நாளைக்கு காலையில் பணம் ரெடியாக இருக்கும், எங்கே வரும்னு சொல்லி நான் வரேன், என் குழந்தைய விட்டுரு, அது வரைக்கும் என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்லிடுறாரு. தாஸும் சிரிச்சுக்கிட்டே ஃபோன் வச்சிடுறான். உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, ஏங்க சூப்பருங்க, நீங்கள் வேறு லெவலில் பிளான் போட்டு அந்த சுந்தரத்தை அழகாக பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சண்முகம் அப்புறம் சக்தி பொன்னி எல்லாருமே நைட் ஆகிடுச்சி, வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தா சுந்தரம் இங்கே அதுக்குள்ளே ரெடி சொல்லிடுறாரு. இது மாதிரி எனக்கு ஒருத்தன் கால் பண்ணால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அதோட 50 லட்ச ரூபா பணம் வேணுமா, கொடுத்துட்டா கண்டிப்பாக சிவானியை விட்டுருன்னு சொல்கிறான். அவன் பணத்துக்காக தான் குழந்தைய கடத்திருக்கான் அப்படின்னு சொல்ல சந்திரசேகரனே ஓடி போய் 50 லட்ச ரூபா பணத்தை ஒன்றா கொடுக்குறாரு. இந்தாங்க மாப்பிள்ள, நமக்கு பணம் முக்கியம் இல்லை மாப்பிள்ள, நமக்கு சிவானி தான் முக்கியம். பவானியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உடஞ்சி போயிட்டான்னு சொல்லிட்டு, எவ்வளோ சீக்கிரம் சிவானியை அழைச்சிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அழைச்சிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு இங்கே சந்திரசேகர் 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாரு. உடனே சுந்தரமும் விடிஞ்சதும் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்து சக்தி உடனே இங்கே சுந்தரத்தை தடுத்து நிப்பாட்டாரு. மாமா என்ன பண்ணுறீங்க, பணம்லாம் கொடுத்தா ஏமாற்றிடுவாங்க மாமா, பணம்லாம் வேணாம் மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு இங்கே சக்தி சொல்ல சுந்தரம் அதெல்லாம் கேட்கல. இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் வேணாம், சிவானியோட உயிர் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு இங்கே சுந்தரம் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்கே சக்தி சும்மா இல்லாமல் அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்த காணா போனதுக்கு ஒரு திருட்டு பையன் தான் காரணம் போல், அவன் வந்து எங்கள் மாமாவை மிரட்டி பணம் கேட்டிருக்கான், எங்கள் மாமாவும் வேறு வழி இல்லாமல் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு, நீங்கள் மட்டும் இப்போது எங்கள் மாமாவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம், அதோட எங்கள் வீட்டுக்கு குழந்தையும் கண்டுபிடிச்சிடலாம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சக்தி இங்கே ஃபோர்ஸ் பண்ணி போலீஸை கேட்கவும் போலீஸும் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அது சுந்தரம் நேராக போய் தாஸை பார்க்குறாரு. தாஸை பார்த்ததும் ஓடி போய் தாஸை சட்டையை பிடிக்கிற சுந்தரம், டேய் என்ன காரியண்டா பண்ணியிருக்க நீன்னு அப்படின்னு இங்கே சொல்ல தாஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு, என்ன மச்சான் என்ன குழந்தைய கடத்துனதுக்கே உனக்கு இவ்வளோ எரியுதே, நீ என்னென்ன வேலை பார்த்துருப்பாப்போ அப்படின்னு இங்கே தாஸ் சொல்கிறான். டேய் ஏன்னா உனக்கு பிரச்சனை, போ பணம் தானே வேணும், இந்த பணம் என் குழந்தைய விடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என் தங்கச்சி வயிற்றுல குழந்தை என்ன மச்சான் பண்ணுறது அப்படின்னு கேட்க, அது நான் பண்ண மிகப்பெரிய பாவம், அதுதான் அதுக்கான பேச்சன் தான் இப்போ நான் 50 லட்சம் கொடுத்துருக்கேன்ல, அதில் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து அந்த குழந்தைய கலைச்சிரு, இனிமேல் உங்களை என் லைஃப்லேயும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சுந்தர் சொல்ல, பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே சக்தி சண்முகம் பொன்னி போலீஸ்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அதை பார்த்து சுந்தரம் செம்ம ஷாக்காகிறாரு. ஏன்னா சுந்தரம் நாம் மட்டும் தான் வரோன்னு நினச்சி வந்தார். சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி வந்த சக்தி எல்லாருமே இங்கே வர வச்சுறாங்க. எல்லாருமே இங்கே வரவும் தாஸும் கைக்குள்ளமாக மாட்டிக்கிறான் போலீஸ்கிட்ட. குழந்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. சிவானி ஓடி வந்து பொன்னியை, அத்தை என் நல்ல வேலைத்தை நீங்கள் வந்துட்டீங்க, நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க அத்தை, தேங்க்யூ பொன்னி அத்தை அப்படின்னு சிவானி சொல்ல, சிவானி தூக்கிட்ட பொன்னி வெளில வராங்க. இங்கே சக்தி செம்ம அப்செட்டாக நிற்கிறாரு. சண்முகம் கேட்குறாங்க, என்ன சக்தி அப்படின்னு சொல்ல, அண்ணா பார்த்தீங்களாண்ணே மாமா எவ்வளோ பெரிய மோசமானதாக இருந்திருக்காருன்ட்டு பொன்னி சொல்லும்போது யாருமே நம்பவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா அவர் வாயாலேயே அவரே இல்லை உண்மையும் சொல்லியிருக்காரு. இப்போது வீட்டில் இருக்க எல்லாரும் என்னென்ன பண்ண போகிறாங்க, அவருக்கு கண்மூடித்தனமாக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் அவர் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய அக்கௌண்ட்ஸில் பிரச்சனைண்ணே, அதுதான் வீட்டில் சொன்னேன், ஆனால் யாருமே நம்பலை. பெத்த புள்ளியோட அவர் தான் முக்கியம்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. கடைசியில் பாருங்கள், இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை விளையாண்டது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு பணமும் கொடுத்துருக்காரு. சி இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சக்தி சொல்ல, சண்முகனே அதுதான் சக்தி நானும் யோசிச்சுட்ருக்கேன், இதுவரை வீட்டில் எப்படா சொல்கிறது, அக்காவுக்கு தெரிஞ்சால் அக்கா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஸ்டேஷனில் அவங்க குடும்பமே நிற்கிறாங்க. சக்தியும் சண்முகம் பேசின எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா பவானின்னு எல்லாருமே கேட்டுறாங்க. அப்போ தான் புரியுது சுந்தரம் உண்மையிலேயே மோசமாக வேலையை பார்த்துருக்காரு. ஒரு பொண்ணு கூட நெருங்கி பழகி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே பவானிக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே பவானி சுந்தரத்தை பார்த்து காரி துப்புறாங்க. சி நீலாம் ஒரு மனுஷனா, உன்னை போய் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பெத்த புள்ளையை விட எப்படி தூக்கி தள்ள வச்சு கொண்டாடினாங்க, ஆனால் அப்படியாப்பட்ட நல்ல வீட்டுக்கு ரெண்டுங்க பண்ணிட்டியே, இவ்வளோ பேர் துரோகம் பண்ணிட்டியே, நீலாம் ஒரு மனுஷனா, உன்னை போய் என் புருஷன் சொல்கிறது எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, இனிமேல் என் முகத்திலே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லி பவானி கார் துப்பிட்டு சிவானி அடிச்சங்கிறது கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம சண்முகம் சக்தி ரெண்டு பேருமே சுந்தரத்தை முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சந்திரசேகர் போயிட்டு, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், உங்களுக்கு நான் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் இங்கே சுந்தரத்தை திட்டிட்டு போயிடுறாங்க.
சுந்தரம் தாஸ் கூட நிற்கிறாரு. தாஸ் சொல்கிறாரு, என்ன மச்சான் கடைசியில் நீ இப்படி வந்துட்ட என் நிலைமைக்கு அப்படின்னு சொல்ல, சுந்தரம் ஒன்னே என்னுடைய நிலைமைக்கு காரணமே நீ தானடா. நீ பண்ண பிரச்சனைனால நான் அன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். ஆக மொத்தத்தில் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நின்று அப்படின்னு சுந்தரம் சொல்ல, தாஸ் சொன்னே, மச்சான் யாருடைய வாழ்க்கையை யார் கெடுக்கிறது? நீங்கள் தான் மச்சான் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நான் கேட்கும்போது வெறும் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருந்தா இதெல்லாம் தேவையா மச்சான் அப்படின்னு தாஸ் சொல்ல, சுந்தரம் அப்போ தான் யோசிக்கிறாரு. ஸோ நிறையா பேராசைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டேமேனு இங்கே சுந்தரம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சுந்தரம் இப்படி மாட்டி சிக்கி சின்ன பலமானா எப்படி நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த கதை இப்படி போனால் நல்லாயிருக்குமா இல்லை என்ன பண்ணலாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.